கங்குவா கங்குவா திரைப்படத்தோட புதிய ரிலீஸ் தேதியை பற்றி ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. இதை பற்றி வந்து அஃபிஷியலாக தயாரிப்பாளரே வந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பேச போகிறோம். அதைத் தொடர்ந்து கங்குவா திரைப்படம் உண்மையாலுமே தள்ளி போனதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி உண்மையான ரீசனை வந்து உடைச்சிருக்காங்க. அதை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். சூர்யா ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது. சூர்யா ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கும் திரைப்படம் தான் கங்குவா. ஏன்னா வந்து இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து 3 வருடம் வந்து நடந்தது. கடந்த 3 வருஷமாக சூர்யா அவர்களோட எந்த திரைப்படமும் வெளியாகாமல் இருக்குது. ஸோ அதனாலே இந்த திரைப்படத்துக்கு ஒரு பெரும் ஹைப் வந்து கிரியேட் ஆகியிருக்கு. முக்கியமாக இந்த திரைப்படத்தோட கிளிம்ஸ் ரிலீஸ் ஆகிட்ட உடனே இந்த படத்துக்கு ஹைப் வந்து இன்னும் அதிகரித்து விட்டது. இன்னும் சொல்லப்போனால் சூர்யா ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருப்பது என்னென்னா, தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட்டு 1000 crore கிளப்பை வந்து கண்டிப்பாக சூர்யா அவர்கள் ஓப்பன் பண்ணி வைப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து ஒரு பெரிய ஹிட் வந்து கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் சூர்யா ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றமாக கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ புதிய ரிலீஸ் தேதி முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகியிருக்கு. அதாவது அக்டோபர் 10ஆம் தேதி தான் சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படம் வெளியாகிற மாதிரி இருந்தது. ஆனால் அந்த திரைப்படத்தோட வேட்டையன் திரைப்படம் வெளியாகும் அப்படிங்கிற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததால் ரிலீஸ் தேதியை வந்து தள்ளி வச்சிருக்காங்க. இப்போ வந்து புதிய ரிலீஸ் தேதியை வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது இந்த ரிலீஸ் தேதியை எப்படி முடிவு பண்ணாங்கன்னா, ஞானவேல் ராஜா அவர்கள் தான் வந்து இந்த ரிலீஸ் தேதியை வந்து முடிவு பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த ரிலீஸ் தேதியில் வந்து நீங்கள் யாருமே தலையிடக்கூடாது. ஏன்னா வந்து எல்லாரும் வந்து கன்வென்ஸ் ஆகிட்டாங்க. முக்கியமாக வந்து சூர்யா அவர்கள் ஈஸியாக வந்து கன்வென்ஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா சிவா அவர்களும் ஈஸியாக கன்வென்ஸ் ஆகிட்டாங்க. அதனால் இந்த ரிலீஸ் தேதியை நானே முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஞானவேல் ராஜா அவர்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக முடிவு பண்ணி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது இந்த திரைப்படத்தை வந்து சிங்கிள் சோலோ ரிலீஸாக தான் ரிலீஸ் பண்ணணும். அதனால் வந்து அடுத்த 2 மாதத்துக்கு இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி தயாரிப்பு நிறுவனம் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் நவம்பர் 14 இல்லை 13ஆம் தேதி இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணால் ஒரு பெரிய ஹிட்டாக வந்து இருக்கும். ஏன்னா வந்து அடுத்த ஒரு 20 நாட்களுக்கு எந்த திரைப்படம் வெளியாகாது. அதனால் வந்து நவம்பர் 12 இல்லை நவம்பர் 13 ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவில் வந்து இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இன்டைரக்டாக வந்து ஞானவேல் ராஜா அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து இன்னொரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஏன் கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து சேஞ்ச் பண்ணோம், வந்து வேட்டையன் திரைப்படம் வருவதாலா அப்படிங்கிற கேட்ட கேள்விக்கு வந்து அதுக்கும் வந்து சூப்பரான பதில் வந்து சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து வேட்டையன் திரைப்படம் வருது, அதனால் கங்குவா திரைப்படம் வேண்டாம் அப்படி சொல்லி ரிலீஸ் தேதியை வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணல. கங்குவா திரைப்படத்தோட எந்த திரைப்படம், ஒரு ஸ்டார் திரைப்படம் அமரன் திரைப்படம் வந்திருந்தாலும் நாங்கள் வந்து ரிலீஸ் தேதியை தள்ளி வச்சிருப்போம். வேறு எந்த திரைப்படம் வந்திருந்தாலும் நாங்கள் ரிலீஸ் தேதியை வந்து தள்ளி வச்சிருப்போம். பயம் இல்லை வந்து அந்த ஒரு விஷயம் எல்லாமே தாண்டி நாங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பயங்கரமான ஹிட் வந்து கொடுக்கணும். இதுக்காக எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம். ஏன்னா வந்து தெலுங்கு சினிமாலும் சரி மலையாள சினிமாலும் சரி ஒரு பெரிய ஹீரோ திரைப்படம் வருதுன்னா முக்கியமாக வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டில் அந்த ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே வந்து அந்த ஒரு திரைப்படத்தை வெயிட் பண்ணி காத்திருக்குன்னா அந்த திரைப்படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஹைப் வந்து கொடுத்து அதை வந்து சோலோ ரிலீஸாக ரிலீஸ் பண்ணி ஒரு பேன் இண்டியா சக்ஸஸ் வந்து கொடுப்பாங்க. நாங்களும் அதே தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். வந்து ஒரு பெரிய சோலோ ரிலீஸாக தான் ரிலீஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து ஒரு பயங்கரமான தேட்டர் கவுண்ட் வந்து தமிழகத்தில் வந்து கிடைக்கும். இந்தியா ஃபுல்லாக வந்து எங்களுக்கு வந்து வேணும். தமிழகத்தில் வந்து நாங்கள் வந்து கூட ஏதோ 2-3 திரைப்படம் வந்தாலுமே இந்த திரைப்படம் கண்டென்ட் நல்லா வந்து பயங்கரமாக வந்து ஓடிடும். ஆனால் வந்து மற்ற ஸ்டேட்டில் வந்து ஓப்பனிங் கிடைக்கணும்னா சோலோ ரிலீஸாக தான் ரிலீஸ் பண்ணணும். இப்போ நாங்கள் வேட்டையன் திரைப்படத்தோட இல்லை வேறு ஏதாவது பெரிய ஹீரோ திரைப்படத்தோடு நாங்கள் ரிலீஸ் பண்ணால் அந்த திரைப்படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து கிடைச்சிடும். எங்களுக்கு வந்து ஓப்பனிங் கிடைக்காம படம் ரிலீஸ் ஆகிட்டு ஓடிடிக்கு அப்புறம் தான் வந்து அந்த இடத்துல வந்து ரீச் ஆகும். எங்களுக்கு வந்து அந்த மாதிரி வேண்டாம். எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் வேணும். அதனால தான் நாங்கள் வெயிட் பண்ணி படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அவசரப்படாமல். உங்களோட வெயிட்டிங்க்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹிட்டாக வந்து கங்குவா வந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தயாரிப்பு நிறுவனம் வந்து கங்குவா கங்குவா திரைப்படத்தோட புதிய ரிலீஸ் தேதியை பற்றி ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. இதை பற்றி வந்து அஃபிஷியலாக தயாரிப்பாளரே வந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பேச போகிறோம். அதைத் தொடர்ந்து கங்குவா திரைப்படம் உண்மையாலுமே தள்ளி போனதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி உண்மையான ரீசனை வந்து உடைச்சிருக்காங்க. அதை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். சூர்யா ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது. சூர்யா ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கும் திரைப்படம் தான் கங்குவா. ஏன்னா வந்து இந்த திரைப்படத்தோட
படத்தோட ஷூட்டிங் வந்து 3 வருடம் வந்து நடந்தது. கடந்த 3 வருஷமாக சூர்யா அவர்களோட எந்த திரைப்படமும் வெளியாகாமல் இருக்குது. ஸோ அதனாலே இந்த திரைப்படத்துக்கு ஒரு பெரும் ஹைப் வந்து கிரியேட் ஆகியிருக்கு. முக்கியமாக இந்த திரைப்படத்தோட கிளிம்ஸ் ரிலீஸ் ஆகிட்ட உடனே இந்த படத்துக்கு ஹைப் வந்து இன்னும் அதிகரித்து விட்டது. இன்னும் சொல்லப்போனால் சூர்யா ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருப்பது என்னென்னா, ஸோ தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட்டு 1000 crore கிளப்பை வந்து கண்டிப்பாக சூர்யா அவர்கள் ஓப்பன் பண்ணி வைப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து ஒரு பெரிய ஹிட் வந்து கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் சூர்யா ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றமாக கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ புதிய ரிலீஸ் தேதி முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகியிருக்கு. அதாவது அக்டோபர் 10ஆம் தேதி தான் சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படம் வெளியாகிற மாதிரி இருந்தது. ஆனால் அந்த திரைப்படத்தோட வேட்டையன் திரைப்படம் வெளியாகும் அப்படிங்கிற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததால் ரிலீஸ் தேதியை வந்து தள்ளி வச்சுருக்காங்க. இப்போ வந்து புதிய ரிலீஸ் தேதியை வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது இந்த ரிலீஸ் தேதியை எப்படி முடிவு பண்ணாங்கன்னா, ஞானவேல் ராஜா அவர்கள் தான் வந்து இந்த ரிலீஸ் தேதியை வந்து முடிவு பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த ரிலீஸ் தேதியில் வந்து நீங்கள் யாருமே தலையிடக்கூடாது. ஏன்னா வந்து எல்லாரும் வந்து கன்வென்ஸ் ஆகிட்டாங்க. முக்கியமாக வந்து சூர்யா அவர்கள் ஈஸியாக வந்து கன்வென்ஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா சிவா அவர்களும் ஈஸியாக கன்வென்ஸ் ஆகிட்டாங்க. அதனால் இந்த ரிலீஸ் தேதியை நானே முடிவு பண்ணுறேன் அப்படி சொல்லி ஞானவேல் ராஜா அவர்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக முடிவு பண்ணி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது இந்த திரைப்படத்தை வந்து சிங்கிள் சோலோ ரிலீஸாக தான் ரிலீஸ் பண்ணணும். அதனால் வந்து அடுத்த 2 மாதத்துக்கு இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி தயாரிப்பு நிறுவனம் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் நவம்பர் 14 இல்லை 13ஆம் தேதி இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணால் ஒரு பெரிய ஹிட்டாக வந்து இருக்கும். ஏன்னா வந்து அடுத்த ஒரு 20 நாட்களுக்கு எந்த திரைப்படம் வெளியாகாது. அதனால் வந்து நவம்பர் 12 இல்லை நவம்பர் 13 ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவில் வந்து இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இன்டைரக்டாக வந்து ஞானவேல் ராஜா அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து இன்னொரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஏன் கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து சேஞ்ச் பண்ணோம், ஸோ வந்து வேட்டையன் திரைப்படம் வருவதாலா அப்படிங்கிற கேட்ட கேள்விக்கு வந்து அதுக்கும் வந்து சூப்பரான பதில் வந்து சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து வேட்டையன் திரைப்படம் வருது, அதனால் கங்குவா திரைப்படம் வேண்டாம் அப்படி சொல்லி ரிலீஸ் தேதியை வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணல. ஸோ கங்குவா திரைப்படத்தோட எந்த திரைப்படம் ஒரு ஸ்டார் திரைப்படம் அமரன் திரைப்படம் வந்திருந்தாலும் நாங்கள் வந்து ரிலீஸ் தேதியை தள்ளி வச்சிருப்போம். வேறு எந்த திரைப்படம் வந்திருந்தாலும் நாங்கள் ரிலீஸ் தேதியை வந்து தள்ளி வச்சிருப்போம். ஸோ பயம் இல்லை வந்து அந்த ஒரு விஷயம் எல்லாமே தாண்டி நாங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பயங்கரமான ஹிட் வந்து கொடுக்கணும். ஸோ இதுக்காக எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம். ஏன்னா வந்து தெலுங்கு சினிமாலும் சரி மலையாள சினிமாலும் சரி ஒரு பெரிய ஹீரோ திரைப்படம் வருதுன்னா முக்கியமாக வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டில் அந்த ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே வந்து அந்த ஒரு திரைப்படத்தை வெயிட் பண்ணி காத்திருக்குன்னா அந்த திரைப்படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஹைப் வந்து கொடுத்து அதை வந்து சோலோ ரிலீஸாக ரிலீஸ் பண்ணி ஒரு பேன் இண்டியா சக்ஸஸ் வந்து கொடுப்பாங்க. நாங்களும் அதே தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து ஒரு பெரிய சோலோ ரிலீஸாக தான் ரிலீஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து ஒரு பயங்கரமான தேட்டர் கவுண்ட் வந்து தமிழகத்தில் வந்து கிடைக்கும். ஸோ இந்தியா ஃபுல்லாக வந்து எங்களுக்கு வந்து வேணும். தமிழகத்தில் வந்து நாங்கள் வந்து கூட ஏதோ 2-3 திரைப்படம் வந்தாலுமே இந்த திரைப்படம் கண்டென்ட் நல்லா வந்து பயங்கரமாக வந்து ஓடிடும். ஆனால் வந்து மற்ற ஸ்டேட்டில் வந்து ஓப்பனிங் கிடைக்கணும்னா சோலோ ரிலீஸாக தான் ரிலீஸ் பண்ணணும். ஸோ இப்போ நாங்கள் வேட்டையன் திரைப்படத்தோட இல்லை வேறு ஏதாவது பெரிய ஹீரோ திரைப்படத்தோடு நாங்கள் ரிலீஸ் பண்ணால் அந்த திரைப்படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து கிடைச்சிடும். எங்களுக்கு வந்து ஓப்பனிங் கிடைக்காம படம் ரிலீஸ் ஆகிட்டு ஓடிடிக்கு அப்புறம் தான் வந்து அந்த இடத்துல வந்து ரீச் ஆகும். எங்களுக்கு வந்து அந்த மாதிரி வேண்டாம். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் வேணும். அதனால தான் நாங்கள் வெயிட் பண்ணி படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அவசரப்படாமல். ஸோ உங்களோட வெயிட்டிங்க்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹிட்டாக வந்து கங்குவா வந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தயாரிப்பு நிறுவனம் வந்து